சரி, ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிட்டோம் கதையை. மாற்றி மாற்றி ஒரே இந்த திருப்பம் அந்த திருப்பம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் விஜயை காவேரி இருக்க அதே வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தங்க வைக்கிறதுங்கிற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவர் பால் கேட்டது எதுக்கு அப்படின்னா சும்மா வம்பிழுக்கிறதுக்கு கேட்கல. அவர் பால் காய்ச்ச போகிறாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கே குடியிருக்க வந்துட்டார். பால் காய்ச்ச போகிறாரு. பால் காய்ச்சிட்டு சக்கரை இல்லை, அதுக்கப்புறம் டீ தூள் இல்லை, காஃபி தூள் இல்லைன்னு எல்லாத்துக்கும் இவங்க கதவை தட்ட போய் வாங்கிக்கா போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவெல்லாம் பிடிச்சி சாரதா தள்ளினாலும் கூட இந்த பக்கம் அதை நர்மதா ரசிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறது குமரனுக்கும் கங்காவுக்கும் புரிய வரப்போகுது. ஆனால் அது யமுனாவுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஏன்னா யமுனாவுக்கு யமுனாவோட கேரக்டர் இப்படி தான் சும்மா ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டருங்கிறதுனால. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் தேங்காயை உடச்சி சட்னி செய்யலாம் அப்படின்னா தேங்காயை கையை வச்சே உடைக்க ட்ரை பண்ணுறாரு, எங்கேயும் தட்டி உடைக்காமல். அதை இந்த பக்கம் காவேரியும் அவங்க பாட்டியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மா தலையில் கொட்டி போட அந்த பக்கம் எதுக்கு அந்த பையனை பார்க்குற அப்படின்னு சொல்கிற காட்சிகள். இவங்க வெளில போகும்போது இவர் பின்னாடியே துரத்திட்டு போய் லவ்வை சொல்கிறது, நான் போக மாட்டேங்கிறது, இந்த வீட்டில் தான் இருப்பேன், போனால் உன்னை கையோடு கூப்பிட்டு போகணும். அவங்க அம்மா சொல்லணும், காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸின் மாதிரி கூப்பிட்டு போங்க உங்கள் பொண்ணை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லணும். சொன்னால் தான் நான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு போகிறது. இதில் இவர் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய ராகினி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வெண்ணிலாவை இங்கே கூட்டு வரது. இங்கே கூட்டு வெண்ணிலாவை வச்சு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி, பாத்தியா அந்த ஆள் இப்போ கூட பாரு வெண்ணிலாவை தான் பார்த்துட்டு இருக்காரு, வெண்ணிலாவை பார்த்தா சிரிக்கிறாரு, வெண்ணிலா கையை தான் பிடிச்சிருக்காருன்னு எதையாச்சும் ஏற்றி விட்டு அப்புறம் இவரை காயப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக். ஸோ இதில் ஒரு 10-15 நாள் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கதையை இழுத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ட்ராக் போயிட்டுருக்கிறத பற்றியும், இந்த ட்ராக்கில் கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ரொமான்ஸ் அண்ட் காமெடியெல்லாம் இருக்கிறதுனால வீக்காக ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இது கதையில் ஏதாச்சும் பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வருமா, இல்லை இந்த கதையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த சீரியலில் இது இல்லாமல் இந்த வெண்ணிலாவுக்கு சுயநினைவு அவங்க ஆனால் வில்லியாக மாறினானா என்ன ஆகுங்கிற ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அன்பு, ராகினி இவங்கெல்லாம் சேர்ந்து, பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து பெருசாக வேறு ஏதாச்சும் பிளான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்கள் இந்த கதை போகிற போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் எது, ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.